ரொம்ப நேரம் உட்காந்து ஏந்திக்கிறப்போ இல்லை ரொம்ப தூரம் காரில் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் டாக்டர் உட்கார இடத்துல சீட்டில் வலிக்குதுன்றது சொல்கிறாங்க. அது என்னன்றது, ஏன்னா பெண்கள் வீட்டில் வேக வேகமாக வேலை செய்யும்போது கால் விளக்கி கீழே விழுறது ரொம்ப காமன். கீழே விழும்போது ஆனால் பிரசவம் ஆனதுக்கப்புறம் இந்த பெல்விக் போன் எல்லாம் சைக்கிள் இல்லை பைக் ஓட்டுறவங்க ரொம்ப நேரம் ரொம்ப முன்னாடி சாஞ்சி ஓட்டும்போது இந்த எலும்புல. வணக்கம், நான் டாக்டர் சேத்னா, உங்கள் வலி மருத்துவ நிபுணர், ஒரு பிளாஸ்மா ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் டிப்ளமேட் இன் அமெரிக்கன் போர்ட் ஆஃப் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். ரொம்ப நேரம் உட்காந்து ஏந்திக்கிறப்போ இல்லை ரொம்ப தூரம் காரில் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் டாக்டர் உட்கார இடத்துல சீட்டில் வலிக்குதுன்றது சொல்கிறாங்க. அது என்னன்றது, இந்த தான் டெயில் போன் பெயின். டெயில் போன்ன்றது உங்கள் ஸ்பைனில் இருக்கும் லாஸ்ட்டில் இருக்க ஒரு எலும்பு. இந்த டெயில் போன் பெயின்ன்றது ரெண்டு பிட்ட பகுதி நடுவில் வர ஒரு பெயின் தான். முதுகு தண்டில் கடைசி எலும்பு தான் இந்த காக்சிக் இல்லை டெயில் போன். இந்த டெயில் போன் கூட இடுப்பு சுற்றி இருக்கிற பெல்விக் போன்ன்றது ரெண்டுமே சேர்த்து நல்லா வேலை செய்யும் போது தான் உட்காரும் போது ஒரு பேலன்ஸ்டா உட்கார முடியும். இந்த பெல்விக் போன்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய தசைகள், தசை நார்கள் இந்த டெயில் போன் போய் அட்டாச் ஆகும். இந்த தசைகள் இல்ல தசை நார்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, கிழிஞ்சிருக்கு இல்ல டைட்டா இருக்கணும் போது இந்த டெயில் போன் பெயின்ன்றது கூட அதிகமாகலாம். இந்த டெயில் போன் பெயின்ன்றது உட்காரும் போது ஜெனரலி பின்னாடி நல்லா சாஞ்சு உட்கார முடியாம முன்னாடி சாஞ்சு உட்காருவாங்க. ஏன்னா பின்னாடி சாஞ்சு உட்காரும் போது இந்த வலி அதிகமாகும். உட்காந்து ஏந்திக்கிறப்போ இந்த வலி கூட அதிகமாகும். சில பேர்ல இந்த டெயில் போன்ன்றது ரொம்ப அதிகமாக பெண்ட் ஆயிருக்கலாம். இல்லை இன்னும் சில பேரில் அந்த டெயில் போன் சுற்றி ஃபேட்ன்றது அது கம்மியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல எந்த குஷன் இல்லாமல் உட்காரும் போது அதிகமாக வலிக்கும். இந்த மாதிரி வலிகள் எல்லாம் பெண்களில் தான் அதிகமாக காமனாக இருக்கும். ஏன்னா பெண்கள் வீட்டில் வேக வேகமாக வேலை செய்யும்போது கால் விளக்கி கீழே விழுறது ரொம்ப காமன். கீழே விழும்போது பட்டக் சப்போர்ட்டோட லேண்ட் ஆகும்போது இந்த போனுக்கே அடிபடுறது ரொம்ப காமனாக இருக்கும். இது போக கர்ப்பமாக இருக்கும்போது இடுப்பு சுற்றி இருக்கிற பெல்விக் போன்ன்றது எக்ஸ்பேண்ட் ஆகி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற தசைகள், தசை நார்கள் கூட ஸ்ட்ரெச் ஆகும். ஆனால் பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பெல்விக் போன் எல்லாம் பழைய நிலைமைக்கு போகும். ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ்ன்றது வீக்காக இருக்கிறதுனால சில பேர்ல இந்த டெயில் போன் பெயின்ன்றது அதிகமாகும். சைக்கிள் இல்லை பைக் ஓட்டுறவங்க ரொம்ப நேரம் ரொம்ப முன்னாடி சாஞ்சி ஓட்டும் போது இந்த எலும்புல ஸ்ட்ரெயின்ன்றது அதிகமாகி வலின்றது ஏற்படலாம். ஸ்பெஷலி இந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது மேலே ஏறி இறங்கும் போது இந்த எலும்புல காயம்ன்றது ஏற்படலாம். இந்த டெயில் போன் வலி வரும்போது ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஏந்திக்கும் போது வலிக்கும். பின்னாடி சாஞ்சி உட்கார முடியாது. ஸோ அவங்க முன்னாடி சாஞ்சு உட்காருவாங்க. இந்த வலி வரும்போதெல்லாம் நிற்கும் போது நடக்கும் போது இந்த வலின்றது கம்மியாகும். நிறைய பேஷண்ட்ஸ் இதை தான் கேட்குறாங்க, இது இடுப்பில் வர வலி, இது ஒரு டிஸ்க் பிரச்சனைவான்றது கேட்குறாங்க. ஆனால் எல்லா இடுப்பு வலி டிஸ்க் பிரச்சனைனால வரணும்னு அவசியம் கிடையாது. டிஸ்க்னால வரும் வலி என்றும் போது அது ஜென்ரலாக முன்னாடி குனியும் போது வலி அதிகமாகும், நின்றுட்டு நடக்கிறப்போ வலி அதிகமாகணும். ஆனால் டெயில் போனில் வர வலி பார்த்தீங்கன்னா முன்னாடி சாயும் போது அந்த வலி குறையும், நடக்கிறப்போ நிற்கிறப்போ இந்த வலின்றது கம்மியாகும். டெயில் போனில் வர வலி ஒரு பெண்களுக்கே ஒரு பெரிய ஒரு சோஷியல் ப்ராப்ளம் மாதிரி. மற்ற வலி பேசும் மாதிரி இந்த இடத்துல வர வலி எல்லார் கூடவும் பேச முடியாது. இந்த இடத்தை எப்படி ஒரு ஜென்ஸ் டாக்டர் கிட்ட போய் சொல்லணும், காமிக்கணும் என்ற ஒரு தயக்கத்தோட இன்னைக்கு அது காமிக்காம அந்த வலியோட வாழ்றாங்க. டெயில் போன் வலிக்காக காரணக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கூட மாறும். இதுக்கு ஜென்ரலாக அந்த இடத்துல கொஞ்சம் ஐஸ் ஒத்தோட கொடுக்கறது மூலமா இல்லை கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி எடுக்கிறது மூலமா அந்த வலி கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணாலும் வலி போகலான்னா வலி மாத்திரை எடுக்கிறது மூலமா இந்த வலி கம்மியாகலாம். உட்காரும் போது ரெண்டு விஷயம் கவனிக்கணும். ஒன், எது மேல உட்காருங்க, எவ்வளோ நேரம் உட்காருங்க. உட்கார சேர் ரொம்ப ஹார்டா இருக்கு இல்லை கீழே தரையில உட்காந்து வேலை செய்றீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும். அடுத்தது எவ்வளோ நேரம் உட்காருங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஏஞ்சிட்டு நடந்துட்டு மறுபடி போய் உட்காரலாம். இது கூட ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஒரு காரில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும்னா இதுக்கான ஒரு ஸ்பெஷல் பில்லோ, ஹாட் ஷூ பில்லோ இல்லை டோனட் பில்லோஸ்ன்றது யூஸ் பண்ணுறது மூலமா உங்கள் டெயில் போன்ன்றது தரையிலே இடிக்காம வலின்றது கம்மியாகலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் இந்த வலி போகலைன்னா அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட், அதுதான் இன்டர்வென்ஷன்ஸ். இன்டர்வென்ஷன்ஸ்ன்றது என்னன்னா அல்ட்ராசவுண்ட் இல்லை ஃப்ளூரோஸ்கோப் மாதிரி ஒரு ஸ்பெஷல் மெஷின் பயன்படுத்தி எந்த இடத்துல இந்த டேமேஜாக இருக்கோ அந்த இடத்துல ஊசி மூலமாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான். இந்த ட்ரீட்மெண்ட்ல பல வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் இருக்கு, கேங்க்லியர் எம்பார் என்ற ஒரு நரம்பு கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இருக்கு, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பின்றது பேஷண்டோட சொந்த ரத்தத்தில் தயாரிச்ச ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு அறுவை சிகிச்சை தேவை கிடையாது, மயக்க மருந்து தேவை கிடையாது. சிம்பிளான ஊசி மூலமாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட். அதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி அடுத்த நாள் உங்கள் வேலைக்கு திரும்பலாம். இது பண்ணதுக்கப்புறம் சில எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்
எக்ஸசைஸ்ன்றது தினமும் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் யார்கிட்ட எடுத்துக்கணுன்றது கேட்டிங்கன்னா இதுக்காகவே ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோம் பெயின் ஃபிசிஷியன்ஸ் இல்லை வலி மருத்துவ நிபுணர்கிட்ட போய் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் மெஷின் பயன்படுத்தி ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான அந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்குன்றது முடிவெடுத்து அந்த இடத்துல இந்த ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுப்பாங்க. ஸோ அடுத்த வாட்டி இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்கோ இந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.